வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்தான், உங்களில் ஒருவன். இதுவரை நீங்கள் நம்ம பொங்கல் பானை குக்கிங் யூடியூப் சேனல் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, இல்லை ஐஃபோன் இருக்குது. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்ன்றது இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப் நண்பர்களே. உலகத்திலே அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் டெய்லி பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் இருக்குது. அது மாதிரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நண்பர்களே. நிறைய பேருக்கு இது தெரியாது. எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் மெசேஜ் தான் நமக்கு பண்ண தெரியும். பட் அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 விதமான ஒரு டிப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க நண்பர்களே. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நாம் நைட்டில் எல்லாருமே நம்ம நைட்டில் பகலில் அந்த வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்கிற லைட் நம்ம ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், லைட் மோடு டே டைம்லேயும், டார்க் மோடு நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, இந்த டார்க் மோட் நம்ம வாட்ஸ்அப்பில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேட்ஸ் இருக்குது பாருங்கள், சேட் போங்க. அப்புறம் டிஸ்பிளேயில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டே டைம்னால லைட் வச்சுருக்கேன். நைட் இல்லைனா நீங்கள் டார்க் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா மெசேஜ் இந்த இது எல்லாமே டார்க் ஆகிடுச்சு. உங்களுக்கு நைட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண் வலிக்காமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளே நீங்கள் பார்க்கறதுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்பட நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நம்மளே. இது டிப்ஸ் நம்பர் 1, டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோவில் நம்ம லொக்கேஷன் அனுப்பலாம் நம்மளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ எங்கேயோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறீங்க, இல்லை ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா, நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நம்ம லொக்கேஷன் அனுப்புவோம். அப்படி லொக்கேஷன் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா தெரியாது. இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக ஃபோட்டோ நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோவில் கூகுள் லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளே. சப்போஸ் நான் ஒரு ஃபோட்டோ இப்போது இந்த வாட்ஸ்அப் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பொம்மை மாதிரி. அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண உடனே கடிகாரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் கண்ணமங்கலம் கிளிக் பண்ணுறேன் நண்பர்களே, இல்லை கடம்பூர், ஏதோ ஒரு பிளேஸ், அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போ நாம் ஃபோட்டோவில் நம்ம லொக்கேஷனை சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிசீவர் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அவங்க எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க கூகுள் அந்த மேப்பில் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். பட் அது 1 டைம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். பட் நீ 2 டைம்ஸ் வெரிஃபிகேஷன் நீ எனேபிள் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் இங்கே பாருங்கள்.
சேஞ்ச் பின் இருக்குது, டிசேபிள் பின் இருக்குது. இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன். நீங்கள் எனேபிள் வேணும்னா இது மாதிரி வந்து 6 டிஜிட் வந்து பின் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களை தவிர வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து உங்கள் நம்பரை வச்சு யாரும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. எப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அப்போ வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து சென்ட் பண்ணுவோம். அது சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இந்த மைக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நண்பர்களே இந்த மைக்கை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து பிடிச்சி அப்படி மேலே வந்து இழுத்துட்டிங்கன்னா போதும், லாக் பண்ணுற மாதிரி வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அது வந்து நம்ம பேசுகிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யார் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் அது வந்து அந்த மைக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேச வேண்டியதாக எவ்வளோ நேரம்னா பேசிக்கலாம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த மைக் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படி மேலே தள்ளி விட்டிங்கன்னா லாக் வரும். லாக் வந்தோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுகிறது ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து டிப்ஸ் நம்பர் 4. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்பேப்பர் வச்சுருக்கிறேன். இந்த வால்பேப்பர் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நம்மள. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங் போயிட்டு சேட்டுக்கு வாங்க. சேட்டுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் லைப்ரரி, வால்பேப்பர் லைப்ரரி, வாட்ஸ்அப் வால்பேப்பர் லைப்ரரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ஸ்அப் லைப்ரரிஸ் பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், செட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே. நம்ம வந்து மொத்தம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய உடனுக்குடியே காத்துக்கிட்டு இருக்கு, வந்துனே இருக்கும். நன்றி நண்பர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிராமத்தான், உங்களில் வரும். நன்றி நண்பர்களே.